யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது பாக்குறவங்க. எல்லாருமே காடுக்கு ஸ்பெஷல், நான் கொஞ்சம் ஸ்பெஷல். என்னன்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஞானம் அறிவுன்றது கொஞ்சம் குறைவு. எனக்கு ஷார்ப் கை கிடையாது. நான் படிப்பும் வராது, எதுவுமே வராத காலம். அதனால காட் என்ன செய்வார்னா he will take care of me. சில நேரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க தானே, கொஞ்சம் நல்லா நடக்கிற பையனை கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டே போவாங்க. கொஞ்சம் நடக்க தெரியாத பையனை என்ன பண்ணுவாங்க, தோல் மேல தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேகமா நடக்கணும், அவங்க வேலை ஆகணும். நான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வந்த புதுசுல எங்க அப்பா உலக பிரகாரமான அப்பா போயிட்டாங்க. போன போது அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டே காட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், உலக பிரகாரமாயும் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை அப்படி பதிஞ்சிருச்சு. வேர்ல்ட்லியாவும் ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் எதிர்பார்ப்பேன். எங்க அப்பாவும் எனக்கு செய்வார், ஏன்னா அவர் எங்க அப்பா. செய்யணும். உங்க அப்பாட்ட உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும்ல. இங்க இருக்க யாருமே உங்க அப்பா பாக்கெட்ல கை வைக்க முடியாது. நீங்க வைக்கலாம் தானே, கொடுங்க டாடி, எடுங்க டாடின்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி காடு கிட்ட நான் பண்ண முடியும், ஏன்னா எங்க அப்பா அது. அதனால எங்க அப்பா என்ன பார்த்துப்பாரு நல்லா. இது வரைக்கும் பார்த்துருக்காரு, இனிமேலும் பார்ப்பாரு.